சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா 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 உட்கார். சுகந்தண்ணே சுகந்தண்ணே. எல்லாரும் வீட்டில் எல்லாரும் சுகந்தண்ணே. எல்லாரும் சுகந்தண்ணே. சரி, முந்தான முடிச்சு, அதாவது என் கேரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படம், உனக்கு கேரியருக்கே ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஆமாம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்துக்கு வந்து முதல்ல வந்து யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ அதை ஆரம்பத்திலே சொல்லிடுவோம். ஏன்னா வேறு ஏதோ பேசிட்டு அது மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக சார். இதில் வந்து முதல்ல தயாரிப்பு ஏவிஎம் அப்படிங்கிறதுனால வந்து அவர் சரவணன் சார், குமரன் சார், பாலசுப்ரமணியம் சார், இவங்களுக்கெல்லாம் தான் நன்றி சொல்லணும். என்னென்னா அவ்வளோ சுதந்திரமாக அவங்க எத்தனையோ படங்கள் எடுத்திருக்காங்க, எந்தெந்த காலத்துலேருந்தோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காலம், அதுக்கு முந்தின காலமெல்லாம் கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஒரு வெளியிருந்தோ டேரக்டர் வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்க முடியுமோ அது கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் கமெண்ட் அடித்தாங்க, நம்ம அங்கே மொட்டை வெயிலில் மாட்டிக்குவோம். அசோக்குமார் திடீர்னு ஏதோ ஒரு ஷார்ட் சொல்லும்போது சார் சார் ப்ளீஸ் அப்படின்னு கூப்பிடுவார். என்னென்னா ஹேவ் அ லுக் அப்படிம்பாரு. நான் இப்படி பார்த்தா அந்த பாலைவனத்தில் அனல் அடிக்குமில்ல, அந்த அளவுக்கு அந்த வெயிலினுடைய தாக்கம், நம்ம வேலை பார்த்த அந்த பூமி கந்தக பூமின்னு சொல்றது, அந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஊரில் ஷூட்டிங் அப்போ நமக்கு அவ்வளோ இது ப்ராப்ளம் இருந்தது. ரெண்டாவது என்னென்னா நம்ம சுஜி கை குழந்தை, அது எப்போ சிரிக்கும், எப்போ தூங்கும், எப்போ இதாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு வரும், திடீர்னு வராது. ஸோ இதை சரி பண்ணி, தவக்கலைக்கு வந்து தமிழ் தெரியாது, அவனுக்கு தெலுங்கில் ஒரு தடவை ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் வந்து தமிழில் நடிக்குது. இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? அவங்க சாதாரணமாக சொல்லிட்டாங்கன்னா 60 நாள் போயிட்டு இருக்கும்போது, என்ன சார் 100 நாள் கொண்டாடிட்டு தான் வருவாங்க போலக்குன்னு சரவணன் சார் கிட்டலாம் கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லைங்க அவர் கதை சொல்லும்போது ரொம்ப எனக்கு திருப்தியாக இருந்தது, அதனால் அவர் திருப்திக்கு எடுத்துகிட்டு வருவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால எவ்வளோ லேட்டுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி படம் பார்த்த உடனே அதுக்கப்புறம் அவர் ரொம்ப, சார் நீங்கள் சொன்னதை விட எனக்கு வந்து படம் இன்னும் அதை விட ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்னொன்று எப்போவுமே அடிக்கடி சொல்லுவார், என்னென்னா நான் கதை நேரேட் பண்ணும்போது அவங்க 3 பேர்த்துக்கு பாம்க்ரோ ஹோட்டலுக்கு வந்து கேட்டு எது பேப்பர் பேனெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லாமல் அப்படி நேரேட் பண்ணேன். அது அப்படி பேப்பர் பேனை இல்லாமல் நோட், அது எல்லா இன்டர்வியூலேயும் அவர் சொல்லியிருக்காரு. இப்படி ஒருத்தர் கதை சொல்லி நான் கேட்கல. நான் என்கிட்ட சொல்லும்போது என்னென்னா, ஐயோ எங்கள் அப்பா அப்பிச்சு இல்லையே, அவர் இருந்து நீங்கள் இப்படி கதை சொல்லி கேட்டுதான் அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து நமக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அப்புறம் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸு மற்றவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அதில் பேட் லக்கு சில நேரங்களில் வந்து முக்கியமான ஒரு கேமராமேன் அசோக்குமார் போயிட்டார். எடிட்டு செல்வநாதன் அவரும் இல்லை. அதே மாதிரி வந்து அந்த படத்தில் வந்து அவன் தவக்கலை, அவன் ஊர்வசி மறக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு முந்தானம் முடிச்சுன்னா தவக்கலை மறக்க முடியாது ஒன்று. இந்த மாதிரி சில பேர் எல்லாம் மிஸ் ஆகிட்டாங்க. அப்படிங்கும்போது சவுந்தர் சார், ரேணுகா அம்மா, எனக்கு அப்பா அம்மாவை ஆக்ட் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ஆத்மா சாந்தின்னு சொல்லி இது பண்ணிக்குவோம். மற்றபடி இதில் வேலை பார்த்து எல்லாருக்குமே அந்த ஓலப்பாளையம் ஜனங்க முதல் கொண்டு எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். படத்துக்கே பெரிய ஆதாரமாக, படத்துக்கு பெரிய வெற்றி காரணமானதுங்கிறது இளையராஜா அவர்கள். ராஜா சார் சாங்ஸ் தான் பெரிய விஷயம். அவர் முதல்ல கோச்சிக்கிட்டாரு. என்னென்னா ஃபஸ்ட்டு அவரை சொல்ல, நாங்கள் கங்கையம்மனுக்கு வந்து சுவர்லா சித்திரங்கள், அதுக்கப்புறம் மௌனகீதங்கள் படம் கொடுத்தேன். நடுவில் ஒரு விவசாயம் வந்து விஸ்வநாதன் செஞ்சார். அப்புறம் அந்த நாட்டில் வந்து மறுபடியும் விஸ்வநாதனுக்கு. அப்புறம் என்ன கவனிக்கவே இல்லை, மறந்துட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு அமர் சொல்லுவார். இல்லையா ஒரு பெரிய கம்பெனி வரும்போது நான் சொல்கிறேன், ஏவிஎம்க்கு கதைக்கு முன்னாலேயே அமர் மியூசிக் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. கதை கேட்டதுக்கப்புறம் வந்து இவ்வளவு பிரமாதமாக இருக்குது வில்லேஜ், இது ராஜா இருந்தது தான் கரெக்டாக இருக்குன்னா ராஜா கிட்ட கூட ஒத்துக்க மாட்டேன்ட்டு. என்னென்னா என்ன முதல்ல சொல்லி இல்லை, என் தம்பி தானே ஃபிக்ஸ் பண்ணார், நான் ஒத்துக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், தம்பியே செய்யட்டும். ஏங்க உங்கள் தம்பி தானுங்க, தொழில்னு வந்தால் தம்பி யாருன்னா எனக்கு என்ன மதிச்சு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அப்புறம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அப்புறம் முதல்ல மாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி செஞ்சார். ஓகே, நீ யாருக்கு எதாவது சொல்லணும்னு சொன்னால் எல்லாருக்கும் சார் நீங்கள் சொன்னால் அதே தான், எனக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா ஏவிஎம் அவங்களுடைய ஆர்டிஸ்ட்டுங்கிற மாதிரியே என்ன ட்ரீட்மெண்ட் நாங்கள், அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்த மாதம் 22ஆம் தேதி நம்ம படம் வந்து 40 வருஷம் ஆகுது. ஓ 22ஆ? ஜூலை 22. செப்டம்பரில் தான் எனக்கு 14 வயசு ஆச்சு.
14 ஆ 9th ஆனுவல் எக்ஸாம் மார்ச் 10ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பித்தோம். சரி. மார்ச் 18 ஆனுவல் எக்ஸாம். போயிட்டு ஏதோ சின்ன கேரக்டர் போல இருக்கு, போயிட்டு வந்துடலாம் எக்ஸாமுக்கு சொல்லி பார்த்தா ஸ்கிப் ஆயிடுச்சு. ஓ, எக்ஸாமே போயிருச்சா? ஆமாம்மா. அப்படியா? ஆமாம் சார். இல்லை, ஆக்சுவலாக நீ நடிக்கிறதுங்கிறதே எதிர்பாராத ஒன்று இல்லையா? அக்கா கலாரஞ்சினி வந்தது, ஆமாம், நீ கூட வந்திருந்த. ஆமாம். அப்போ அக்கா வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கு அந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உன்னை பார்த்தா நீ ஒரு டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு வந்திருந்த. ஆமாம். அப்புறம் தங்கச்சி அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னது, இது பாவாடை சட்டை போட்டு கொஞ்சம் தங்கச்சி வந்து அனுப்பிச்சா நல்லா இருக்கோமே அப்படின்னு. அப்புறம் அக்கா சரின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நீ போய் பாவாடை சட்டை போட்டு வந்தது. ஆமாம், கரெக்டா? ஆமாம். அப்போ நல்ல ஞாபகம் இருக்கு. என்னென்னா, உன்னை ஃபிக்ஸ் பண்ணும்போது சில பேருக்குள்ள கமெண்ட்டு அது என் காதுக்கு வந்தது. அப்புறம் என்னப்பா அந்த பொண்ணா ஹீரோயின் அப்படின்ட்டு, சார கழுத்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சார கழுத்துன்னு என்ன, கழுத்து நீளமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சரோஜி தேவி கூட தான் சார கழுத்து மாதிரி தான், அவங்களுக்கு கழுத்து நீளம் தானே. நான் எனக்கு புதுசாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், அந்த ஏஜும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு போதும், இந்த லட்சணமாக இருக்குது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வில்லேஜ் கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆமாம். சரி, எங்கள் டைரக்டர் நான் அப்சர்வ் பண்ணுவேன் 16 வயது டைமில் ஷூட்டிங்கில். அப்போ திடீர்னு கேப்பில் வந்து ஏதாவது ஒரு பொழுது போகல அப்படின்னு சொன்னோம்னா, எங்கள் டைரக்டர் எப்படி கோவப்படுவார், எங்கள் டைரக்டர் எப்படி ஸ்மோக் பண்ணிட்டு எப்படி திட்டுவார் பேசுவார் அப்படின்லாம் நான் இன்விடேட் பண்ணிக்கேன். இப்போ அது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். டைரக்டர் ஒரு நாள் டைரக்டரே உட்காந்துக்கிட்டே வந்து, யோ என்னையா என்னை பற்றி நீ ரொம்ப இன்விடேட் பண்ணிக்க, காமி எனக்கு முன்னால் செய்யணும், இல்லை உங்களை வச்சுட்டு வராது சார் அப்படின்னு. இல்லை ட்ரை பண்ண வரும் அப்படின்னாரு. இது எதுக்கு லீடு கொடுத்தேன்னா, நீ என்னை பற்றி நிறைய நான் என்ன பண்ணுவேன் இதுங்கிறதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்ல, ஆனால் எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். பூர்ணிமா இன்னைக்கு வரும்போதெல்லாம் மற்றவங்க எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்கான்ட்டு. ஸோ அந்த அப்சர்வேஷன் முதல்ல நான் எப்படின்னு பார்த்தேன் சார். அது நீங்கள் சொன்ன மாதிரி அது கஷ்டம். ஏன்னா இல்லை, அதை முதல்ல பூர்ணிமாக்கா கிட்ட இருக்கிற என் உரிமை என்னன்னா, நான் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே பூர்ணிமாக்காவை அவ்வளோ பார்த்துட்டேன். அப்படியா? ஆமாம் சார். உங்கள் மலையாளத்தில் அந்த 80ல் வந்து அவங்க சூப்பர் ஸ்டாருங்க. ஒரு பெரிய டைரக்டரோட படத்தில் சங்கராபரணம் மாதிரி ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்டில் லக்ஷ்மி அம்மா, பூர்ணிமாக்கா, எங்கள் அக்கா ஒரு கேரக்டர். அப்போ நான் சும்மா கூட போயிருந்தேன். ஸோ அந்த ஷூட்டிங் நடக்கிற வீட்டில் சுற்றி ஓடி பிடிச்சி விளையாடுவேன், எல்லாம் பண்ணுவேன். நல்ல ஒரு பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு. அதனால் அக்கா கிட்ட ஓரளவுக்கு நான் ஒப்பிச்சு. எனக்கு மறக்க முடியாத விஷயம்னா, ஃபஸ்ட்டு அக்கா தான் அந்த படத்துலேருந்து ஃபிக்ஸ் ஆகி போச்சு. முந்தாரி முடிச்சில் குமரி பெண்ணின் உள்ளத்தில் கலாரஞ்சினி அவங்க தானே நடிக்க இருந்தாங்க. நான் ஸ்கூல் விட்டு அப்போ தான் வந்தேன். இல்லை ஏவிஎம்க்கு போகிறோம், பாகிராஜ் சாரை பார்க்க. ஐயோ நானும் வரேன். என்ன குமரி பெண்ணின் உள்ளத்தில் எங்கிற ஒரு படம் நாங்கள் தியேட்டரில் போய் பார்த்தோம். அப்போ அதில் ராதிகா அம்மாவும், நீங்கள் ராதிகா அம்மா ஆர்டிஸ்ட் ஆகிடுவாங்க. இப்போ நீங்கள் அந்த பழைய அந்த கிராமத்தார், நீங்கள் இப்படி வந்துட்டு எல்லாமே ரொம்ப மாறிப்போச்சு அப்படி இப்படின்னு வருவாங்க. ஏங்க இங்கே ஒரு பூக்கடை இருந்துச்சு இல்லைங்க அப்படின்னு வழியை போகிறவரை நீங்கள் கேட்பீங்க. பூக்கடையா? போயா அங்கே சாக்கடை தான் இருந்துச்சுன்னு உங்கள் ஒரு க்ளோஸ்அப் லுக் இருக்கும். ஐயோ பாவம் ஒருத்தர், அவரை போய் எல்லாம் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ அந்த இமேஜில் தான் நான் கூட வர அக்கா கூட வந்து உள்ளே வந்து நான் உட்காந்தேன். நீங்கள் அம்மாவும் அப்படி நின்றுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பின்னாடி உட்காந்துட்டோம். அக்காவை கொஞ்சம் முன்னாடி உட்கார வச்சுட்டு நீங்கள் வாமா ஆன்ட்டு, இந்தா தமிழ் படிப்பியா, இந்த படி அப்படின்னா எங்கள் அக்காவை தத்தக்கா வித்தக்கான்னு என்னமோ இப்படி படிக்குது. நான் என்ன பண்ணேன், வெடுக்குன்னு அதை பிடுங்கி இது இப்படி இப்படின்னு படித்தேன். நான் முந்திரி கொட்டை மாதிரி பிடிங்கிட்டேன், நீ பேப்பரை கூட அதுக்கிட்ட. உடனே எங்கள் அக்கா, சார் அது என் தங்கச்சி சார்னு. இருக்கட்டுமே, அது என்ன என்ன பண்ணுற சார்? படிச்சுட்டு இருக்கா சார். இந்தா நான் கொடுத்துட்டேன். நான் எனக்கா ஒரே கோபம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு கோபக்காரரா. நல்லா வேணும், அதனால தான் அந்த ஆள் வந்து சாக்கடை தாயான்னு சொன்னார். ஒரு நல்லா வேணும்னு எனக்கு அப்படிலாம் மனசில் இருந்துச்சு. பல காரணங்களால வந்து இது சாரி சார் அப்படி. மெயினாக கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்தாங்க. என் கேரக்டருக்கு அவ்வளோ மெச்சூர்டாக இல்லாமல் இன்னசென்ஸாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கும்போது டக்குன்னு உன்னை பார்த்தோன்னே அந்த அப்போ ஒன்றும் நீங்கள் சொல்லலை. போகும்போதம்மா சொன்னாங்க, சாருக்கு வணக்கம் சொல்லணும். வணக்கம் இருக்கட்டும் அப்படின்னு. நான் வண்டியில் வரும்போதெல்லாம், அம்மாம்மா அவர் ரொம்ப மோசம்மா, அவர் இந்த மாதிரி அப்படி. நீ எதுக்கு அந்த மாதிரி இது பண்ண? ஒரு எவ்வளோ பெரிய டைரக்டர், அவர் டைலாக் சொல்லி கொடுக்கும்போது அக்காவுக்கு தான் தெரியலல்ல, அவர் பாட்டுக்கு இவ்வளோ பெருசாக டைலாக் எழுதி கொடுத்துட்டாரு, அதனால தான் சொன்னேன்னு பேசிகிட்டே வந்தாச்சு.
திரும்ப வந்து குப்புசாமி அங்களும் சின்ன மாஸ்டரும் வந்துட்டு கூட வாங்கன்னு சொல்லி நானும் அம்மாவும் கூட வந்தோம். அப்படின்னு திரும்பவும் போனால் எனக்கா பயம். ஏன்னா முதல்ல அந்த ஒரு இதில் வந்துட்டோம். அம்மா சொன்னாங்க பயப்படாதம்மா, அது அப்படி இல்லை, அப்புறம் சாதாரணமாக தான் சொன்னார், நீ வந்து பயப்பட ஒன்றும் பயப்படாத. வந்து நானும் மனசுக்குள்ள பயப்படக்கூடாது அப்படின்னு வந்து பேசிட்டா திடீர்னு பா அந்த கீழே வந்து இங்கே தொட்டில் வந்து குழந்தை படுத்திருக்கு, அங்கே நீ கீழே படுத்திருக்க. இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரினா எப்படி? ஏய், முந்தானே ஒழுங்கா போட்டு போடு. தூக்கத்துல அப்படி இப்படி கொஞ்சம் விலகிறதா? இந்த பக்கம் எடுத்து விடுறேன். அடடா. ஏயா குழந்தை அழுகிறதுக்கு காதுல வேலை எழுந்து சாட்டக்கூடாது அப்போ? என்னால இப்ப எந்திரிக்க முடியாது. ஏன்? அந்த டைலாக்ல நான் படப்படன்னு பேசுறேன். அது பயத்தில் வருதா எப்படின்னு தெரியல. ஆனால் எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க முகத்தில் ஒரு திருப்தி தெரிஞ்சிச்சு. ஆனால் லொக்கேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சுத்தமாக பயமே இல்லாமல் போச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்கிறப்பவே என்னுடைய வாழ்க்கையில் சார் எதையும் சொல்லி ஆனது கூட அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் படத்துக்கு முக்கியமாக தேவைப்படுற எல்லாரையும், கேமராமேன்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படித்து காட்டுறதுங்கிறது எனக்கு அதுக்கு பிறகு அனுபவத்தில் இல்லவே இல்லை சார். எல்லாத்துக்கும் ஒரு தடவை நேரேட் பண்ணிட்டா அவங்க மைண்டில் அவங்கவுங்க கேரக்டர் என்னங்கிறது நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த சீனுக்கு வந்து அப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுனால எப்போவுமே எல்லாத்துக்குமே அப்படி. ஆனால் எனக்கு தெரியாது, எனக்கு 14 வயசு கூட இல்லை, எனக்கு அந்த வயசில் தெரியாது இது என்ன கேரக்டர் எதுவுமே தெரியாது. ஆனால் 7:30 மணிக்கு மேலே 7:30 மணியாச்சும் வந்து உட்காரும் போதே நல்லா மூக்கு பிடிக்க வர சாப்பிட்டுட்டேன். அவங்க கூட வந்து அந்த அம்மா வேற இங்கே உட்காந்துருக்காங்க, விஜயலட்சுமி வேற பக்கத்தில் உட்காந்துருக்கு. இப்படியே கண்ணிலே வா வான்னு ஒருத்தரையாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி தூக்கம் வருது. விஜயலட்சுமி ஏய் சார் கதை சொல்லுவார், இப்போ பேசாமல் கூட தூங்காத. சரி சரி இன்னும் கண்ணை எப்படி விடுச்சா அந்த பஞ்சாயத்து சீன் ஃபஸ்ட்டு சீன் எல்லாம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்கும் சொல்கிறீங்க. அப்படியே கரெக்டாக அந்த ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கிளாஸில் வாத்தியார் பாடம் நடத்துகிற மாதிரி எல்லாருக்கும் இப்படி தெரியுமா. அப்புறம் தவக்கலை வந்து பரிமளா ஐயர் பிள்ளை வயசுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் கக்க பக்கம் சிரிக்கிறாங்க. என்ன அப்படியே சார் பார்த்துட்டு ஏய் என்ன இந்த பிள்ளை தூங்குது அப்படின்னு. சார் இல்லை சார் பாப்பா 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்கிடு சார். பாப்பா 7:30 மணிக்கு தூங்கிடுமா? நீ ஷூட்டிங்கெல்லாம் போயிருக்கியா? ஆமாம் சார், பெரிய பாப்பா கூட நான் தான் போவேன். அப்புறம் எந்திரு பாப்பா எந்திருமா எந்திருமா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு கோவம் வந்துருச்சு உங்களுக்கு. சரி 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 நாளைக்கு ஆகட்டும் அப்படின்னு விட்டீங்க. மறுநாளும் இதே சொன்ன உடனே நம்ம இது பண்ணு. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லலை, நீங்கள் ஸ்பாட்டில் தான் சொல்லியிருக்கீங்க. பட் நீங்கள் ஒன்று சொல்லி கொடுத்து புடவை கட்டுறதுலேருந்து டைலாக் பேசுகிறது அப்படி சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் நான் இந்த ஆப்பிள் ஜூஸ் வருதா வரலையா எனக்கு அது ஒன்று தான் இது பார்த்த உடனே அப்படின்ட்டு போய் இவ்வளோ பெரிய கிளாஸை கொண்டு வந்தேன். அவர் தான் ப்ரொடக்ஷன் சீஃபு, குப்புசாமிகள் தான் சீஃபு. நான் இப்படி இப்படி வச்சு உடனே நீங்கள் பாரியா நான் இப்போ எதுக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன், அது பாரு பாரு அப்படியே முங்கி குளிக்கிற மாதிரி எப்படி எப்படி ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருக்கு பாரு அப்படி. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருமே இதை வச்சு என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சோன்னா எனக்கு அது இது ஒரு பெரிய விஷயம். கரெக்டாக அந்த திட்டுற நேரம் ஜூஸ் கிடச்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று என்ன ஆச்சுன்னா நீங்கள் கேள்விப்பட்டீங்களா லொக்கேஷன் எனக்கு தெரியாது. அசோக் குமார் சார் மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்குவார், பயங்கரமாக கொரட்டை விடுவார். அப்போ நானும் இந்த பசங்க திலகர் மருது நாங்கள்லாம் சேர்ந்து டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணி ஒரு கொரட்டையை ரெக்கார்ட் பண்ணோம். ஆமாம் சார், கொரட்டையை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நான் என்னமோ ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நான் பண்ண மாதிரியே அவர் எழுதி உட்காந்து டீ ப்ளீஸ் அப்படின்னார். டீ குடிச்சிருக்க ஒரு சின்ன சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள், ஆன் பண்ணுப்பா. ஆனால் அவர் சைலண்டாக ஆன் பண்ணால்